லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகம் முழுதும் இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் நடந்தது. புத்தாடை, புது வாகனம், நகை என புது பொருட்கள் வாங்கி புது தொழிலையும் பலர் துவங்குகின்றனர். ஆடிப்பெருக்கில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் சிறப்பு வாய்ந்தது. தமிழகம் முழுதும் ஆற்றங்கரையில் இன்று சிறப்பு வழிபாடு நடந்தது. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அருகே படித்துறையில் படையல் வைப்பு நிகழ்வு நடந்தது. புது முயற்சியாக பக்தியுடன் செலுத்தப்பட்ட இந்த உணவு மற்றும் உடைகள் தரம் பிரிக்கப்பட்டது. தனித்தனியாக பேக் செய்யப்பட்டு அனைத்தும் ஆதரவற்ற இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு இதை பொறுப்பெடுத்து செய்தனர். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல செயல்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி 18க்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து கூடி அவங்களுக்கு முன்னோர்களுக்கு படையல் விடுறாங்க. அந்த படையல் வந்து கொடுக்குற உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாம கோவை குளங்கள் பாதுகாப்பு சார்பால் கலெக்ட் பண்ணி உணவு இல்லாத முதியோர்களுக்கு என்ன ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனையோ இல்லை இருக்க உணவு விடுதிகளுக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிற உன்னதான பணியில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வர்ற பழங்கள் வந்து ஆப்பிள், மாதுளை, கொய்யா, எலுமிச்சம்பழம், ஸ்வீட்டில் வந்து பல வகைகள் வரும். தேங்காய், பழங்கள், கொடிமந்திரி, அதிரசம், வடை, பிஸ்கட்டு, பொரி, மைசூர் பாக்கு, துணிகள், பணங்கள், இன்னும் பலவற்றை கொண்டு வந்து கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக கொடுக்குறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணாமல் உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போய் சேர்க்குற உண்மை நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இங்கே வர ஆடி 18க்கு வர முன்னோர் தர்ப்பணம் கொடுக்குறவங்க வந்து முடிஞ்ச அளவு பழங்களை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொண்டு முழுமையாக நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அது புண்ணியம் உங்களுக்கு இன்னொரு ஆசையும் உங்களுக்கு புண்ணியம் முழுமையாக வந்து சேரும். நாங்கள் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப எல்லா குளங்கள் நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாத்துட்டு வர்றோம். ஆற்றுல வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18க்கு இங்கே நிறைய பேர் வந்து பூஜைகள் செய்வாங்க. பூஜைகள் செஞ்சு அவங்க கொடுக்கறதெல்லாம் வந்து அநாத குழந்தைகளுக்கும் அநாத முதியோர்களுக்கும் போய் சேருதுங்க. அதில் பழங்கள், ஸ்வீட்டுக, துணிமணிக எல்லாமே வருதுங்க. அவங்களுடைய விருப்பப்படி அவங்க எல்லாமே அவங்களே இப்போ வந்து கொடுக்குறாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு 50% மாறி இருக்குது. மாறி எல்லாருமே வந்து அவங்களே வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இது வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அந்த கம்பெனி வந்து எடுத்துகிட்டு போகுது. அவங்க எடுத்துகிட்டு போய் குழந்தைகளுக்கு, அநாத குழந்தைகளுக்கு, அநாத முதியோர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த 9 வருஷத்தில் 50% மாறி இருக்குதுங்க. இன்னும் 50% மாறணும். ஜனங்களுக்கு வந்து சுய ஒழுக்கம் இருக்கணும். சுய ஒழுக்கம் இருந்தாதான் நம்ம வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் இருந்தாதான் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க வந்துட்டு காலகாலமா இருந்தவங்க வந்து இன்னைக்கு போயிட்டாங்க. அவங்களோட நினைவாகவும் ஒரு அர்ப்பணிப்பாகவும் இந்த படையல் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நொய்யலாற்றையும் வழங்குற வழக்கம் வந்து இந்த கொங்கு பகுதியில் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திதி கொடுப்பாங்க, கர்ம காரியம் பண்ணுவாங்க. இங்க நொய்யலாற்றுக்கரையில பாத்தீங்கன்னா இந்த நம்ம குழந்தைகளா இறந்துருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட உணவுகளா படையல் வைப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேரூர் படித்துறையில வந்துட்டு இறந்து போன குழந்தைகள் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் படையல் வைப்பாங்க. இதை படையல் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அதை வந்து அடுத்தடுத்து வரவங்க மிதிப்பாங்க. குப்பைக்கு போகும் இந்த உணவு. இதை வந்து கடந்த 7-8 வருடங்களா நாங்க என்ன பண்றோம்னா இந்த உணவுகளை பிரிச்சு ஸ்வீட்டு, பழங்கள், இல்ல பொரி, காரங்க இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் பிரிச்சு நாங்க வந்துட்டு இதை வந்து ஆதரவற்றவங்களுக்கோ இல்லாதவங்களுக்கு வந்து இந்த உணவை கொண்டு போய் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து தனியா பிரிச்சு அதை வந்து மறுசுழற்சிக்கு அனுப்புறோம். மாதிரி பேரூராட்சி, நோ ஃபுட் வேஸ்ட், கோவை குளங்கள் பாதுகாப்பு மற்றும் பல கல்லூரி மாணவர்கள், கிருஷ்ணா கலையலுக்கலை, ஹிந்துஸ்தான், இந்த மாதிரி பல கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. ஒரு அளவு பாத்தீங்கன்னா குப்பையா போற உணவு வந்து யாரோ ஒரு பசியா இருக்கவங்களுக்கோ இல்ல அவங்க ஊட்டச்சத்தே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு சத்தான உணவு வந்து போய் சேரக்கான வழி. இந்த சுமார் ஒரு 2000 கிலோ அளவுக்கு வந்துட்டு இந்த உணவுகள் வந்து நாங்க எடுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அது போக ஆடைகள், புது துணிகளை வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்துட்டு இங்க வந்து
படைச்சிட்டு போறது வந்து சிலர் வந்து மிதிப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. அதனால படைச்சிட்டு போறவங்க இல்லாதவங்க இருக்கோம், இல்லாதவங்களுக்கு நம்ம இதை வந்து கொடுக்கணும். 7-8 வருஷம் அனுபவத்துல இப்போ மக்களே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாங்களா? ஆமா, முதல்ல வந்துட்டு நாங்க படைக்கிறத நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாங்க. இப்ப வந்து அவங்களே முன் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட உணர்வையும் நம்ம காயப்படுத்தாம, உணவுகளை வீணாக்காம இதை கொண்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். முயற்சினால எவ்வளவு சதவீதம் நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு நொய்யலாத்துல? ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆறு வந்து தூய்மையா வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமோ, அதே போல நம்ம சம்பாரிச்ச உணவு வந்து வீணாக கூடாதுங்கிறது ஒரு எண்ணமோ, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இறந்தவங்களுக்கு படையலிடுறோம், அது வந்து உயிரோட இருக்கவங்களுக்கும் ஒரு உணவா மாறுது அப்படிங்கறத இது எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது.